அண்மைச் செய்தி. சென்னையில் கிண்டி, சைதாப்பேட்டை, அசோக் நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஆமை வேகத்தில் நகரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் சில இடங்களில் தற்போது மிதமான மழை பெய்து வருகிறது. ஆங்காங்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், சொல்லுங்க, தற்போது சென்னையில் சில இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. எந்தெந்த இடங்களில் மழை பெய்து வருகிறது? வணக்கம். சென்னையில காலையிலேயே திடீரென பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதன் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியும், அதே போல அங்கங்கே பொதுமக்கள் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது வடகிழக்கு பருவமழை என்பது தொடங்கி பெய்து வரக்கூடிய சூழல்ல சென்னையை பொறுத்த வரைக்குமே கடந்த ஒரு வாரமாகவே சற்று வெயிலின் தாக்கம் இருந்தது. இந்த நிலையில கடந்த சில நாட்களாகவே சற்று வெயிலின் தாக்கம் குறைந்து வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. சென்னை வானிலை ஆய்வு மைய தரப்பில் இருந்து சென்னைக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் எல்லாம் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில சென்னையில காலையிலேயே தற்பொழுது வரை மழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்குமே ஈக்காட்டுத்தாங்கல், கிண்டி, அசோக் பில்லர், சைதாப்பேட்டை, வேளச்சேரி, ஆதம்பாக்கம், கே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலையிலேயே பரவலாக மழை என்பது பெய்து வருகிறது. மழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகிறார்கள். குறிப்பாக காலை நேரங்களில் பணிக்கு செல்லக்கூடியவர்கள், அதே போல அலுவலக பணிக்கு செல்லக்கூடிய மற்ற இதர பணிக்கு செல்லக்கூடிய ஏராளமானோர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திடீரென மழை பெய்து வருவதன் காரணமாக அங்கங்கே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு சில பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருப்பதன் காரணமாக வாகன ஓட்டிகள் தங்களுடைய வாகனங்களை இயக்க முடியாமல் ஆமை வேகத்தில் செல்லக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக விபத்து ஏற்படக்கூடிய சூழலும் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதன் காரணமாக இன்னும் பல்வேறு பகுதிகளில் இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது சரி செய்யப்படாமல் தொடர்ந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி முத்துக்குமார்.